ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜனவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கரண்ட் அஃபேர் பார்ப்போம். வரையறுக்கப்படாத கடன் தடை மசோதா. இந்த மசோதாவோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, அங்கீகரிக்கப்படாத நிதி செயல்பாடுகளை தடுத்து நுகர்வோர் நலன்களை பாதுகாக்கிறது தான் இந்த மசோதாவோட நோக்கம். வரையறுக்கப்படாத கடன் தடை மசோதா. இந்த மசோதாவோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, அங்கீகரிக்கப்படாத நிதி செயல்பாடுகளை தடுத்து நுகர்வோர்களை பாதுகாக்கிறது தான் இந்த மசோதாவோட நோக்கம். அதாவது அநியாய வட்டி, கடனை திரும்ப பெறுவதில் சட்டவிரோத மிரட்டல், கடன் மூலம் ஏழை நுகர்வோரின் சொத்துக்களை பறித்து கொள்வது, அடுத்து பார்த்தோம்னா கடனை திருப்பி செலுத்த இயலாதவர்களை தற்கொலைக்கு தூண்டும் வகையில் அவமதிக்கிறது. இது போன்ற கொடுஞ்செயல்கள் நீண்டு கொண்டே போகுது. இதுக்கெல்லாம் முடிவு கட்டி ஒரு ஆரோக்கியமான தீர்வுக்கு வழிகாட்ட முயல்றது தான் இந்த வரையறுக்கப்படாத கடன் தடை மசோதா. அடுத்த கரண்ட் அஃபேர். ஏஎஃப்ஐயின் தடகள ஆணையத்தின் தலைவராக அஞ்சு பாபி ஜார்ஜ் இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஏஎஃப்ஐயின் தடகள ஆணையத்தோட தலைவராக நீளம் தாண்டுதல் வீராங்கனையான அஞ்சு பாபி ஜார்ஜ் இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. நீளம் தாண்டுதல் வீராங்கனையான அஞ்சு பாபி ஜார்ஜ் இந்திய தடகள சம்மேளனத்தின் தடகள ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. நீளம் தாண்டுதல் வீராங்கனையான அஞ்சு பாபி ஜார்ஜ் இவங்கள இந்திய தடகள சம்மேளனத்தின் தடகள ஆணையத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஏஎஃப்ஐயின் தடகள ஆணையத்தின் தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அஞ்சு பாபி ஜார்ஜ் இவங்க நீளம் தாண்டுதல் வீராங்கனை. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சில்வர் நோட்டீஸ். சில்வர் நோட்டீஸை இன்டர்போல் அமைப்பு இப்போ அறிமுகம் செஞ்சுருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இன்டர்போல், பாரத் போல். இன்டர்போல்னா என்னன்னாக்கா, வெளிநாடுகளில் பணம், அதாவது நம்ம இங்கே உள்நாட்டில் சட்டவிரோதமாக பணத்தை சம்பாதிச்சு அதை வெளிநாடுகளில் கொண்டு பதுக்குபவர்களை கண்டறியறதுக்கான ஒரு அமைப்பு தான் இன்டர்போல். அந்த அமைப்புக்கு தகவல் கொடுக்குற விதமாக தான் நம்ம இங்கே இந்தியாவில் பாரத் போல்ங்கிற அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. அது நான் ஏற்கனவே வீடியோவில் அதாவது இந்த ஜனவரி மாதத்து கரண்ட் அஃபேர்லேயே பார்த்துருப்போம். அந்த இன்டர்போல் அமைப்பு இருக்குல்ல, அந்த இன்டர்போல் அமைப்பு இந்த மாதிரி அவங்க நாட்டில் சம்பாதிச்சுட்டு வெளிநாடுகளில் சம்பாதிச்சுட்டு இங்கே அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக நோட்டீஸ் விட்டுருக்கு. அதுக்கு பேர் தான் சில்வர் நோட்டீஸ். இது மாதிரி மொத்தம் எத்தனை நோட்டீஸ் இவங்க விட்டுருக்காங்கன்னு பார்த்தோம்னா 8 நோட்டீஸ். வெளிநாடுகளில் பணம் சொத்து குவிப்பவர்களை கண்டறியறதுக்கான நோட்டீஸ் தான் இந்த சில்வர் நோட்டீஸ். சில்வர் நோட்டீஸ்னால் எதுக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, வெளிநாடுகளில் பணம் சொத்து குவிப்பவர்களை கண்டறிய சில்வர் நோட்டீஸ் அறிமுகம் செஞ்சிருக்கு இன்டர்போல் அமைப்பு. உள்நாட்டில் சட்ட விரோதமாக சம்பாதிக்கும் பணத்தை வெளிநாடுகளில் பதுக்குபவர்களை கண்டறிய சில்வர் நோட்டீஸை இன்டர்போல் சர்வதேச போலீஸ் அறிமுகம் செஞ்சிருக்கு. இந்த இன்டர்போல் அமைப்பு பார்த்தோம்னாக்கா பிரான்ஸ் நாட்டோட லியான் நகரில் செயல்பட்டு வருது. தற்போது இந்த அமைப்பு 8 நிறங்களில் நோட்டீஸ் வெளியிட்டிருக்கு. சில்வர் நோட்டீஸுங்கிறது வெளிநாடுகளில் பணம் சொத்து குவிப்பவர்களை கண்டறியறதுக்கான அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற நோட்டீஸ் தான் சில்வர் நோட்டீஸ். இன்டர்போல் அமைப்பால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற நோட்டீஸ் தான் சில்வர் நோட்டீஸ். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கருடாக்சி. கருடாக்சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஆன்லைன் எஃப்ஐஆர் அமைப்பு. இது வனத்துறையினால் தொடங்கப்பட்டிருக்கிற ஒரு ஆன்லைன் எஃப்ஐஆர் அமைப்பு. எந்த மாநிலத்தில்னு பார்த்தோம்னா கர்நாடகத்தில் கர்நாடகா வனத்துறை உருவாக்கியிருக்கு. வனத்துறையினாலே நமக்கு கெஸ்ஸிங்கில் கிடைக்கிது, காட்டு சம்மந்தமாக வர்றது. வன ஆக்கிரமிப்புகள், சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டுதல், வேட்டையாடுதல் மற்றும் வனப்பகுதிக்கு அனுமதியின்றி நுழைவதை தடுக்கிறதுக்காக கர்நாடகா வனத்துறை கருடாக்சிங்கிற ஆன்லைன் எஃப்ஐஆர் அமைப்பை தொடங்கியிருக்கு.
கருடாக்ஸிங்கிறது என்னன்னாக்கா கர்நாடக வனத்துறையினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்லைன் எஃப்ஐஆர் அமைப்பு. கருடாக்ஸி கர்நாடக வனத்துறை. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஒரு புக்கு ஹவ் இந்தியா ஸ்கேல்டு MTG20 த இன்சைட் ஸ்டோரி ஆஃப் த G20 பிரசிடென்சி. இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தோம்னா அமிதாப் காந்த். இவங்க வந்து G20 ஷெர்பா, இந்தியாவின் G20 ஷெர்பா. ஹவ் இந்தியா ஸ்கேல்டு MTG20 த இன்சைட் ஸ்டோரி ஆஃப் த G20 பிரசிடென்சி. இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தோம்னா அமிதாப் காந்த். அமிதாப் காந்த் அவங்க யாருன்னு பார்த்தோம்னா இந்தியாவின் G20 ஷெர்பா. இவங்க வந்து இந்த புக்கில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா G20 மாநாடு நடந்துச்சுல அன்னைக்கு இவங்க வந்து பிரதமர் மோடி கிட்ட அந்த கலந்துரையாடலை தான் வந்து அவங்க புக்காக வெளியிட்டிருக்காங்க. ஹவ் இந்தியா ஸ்கேல்டு MTG20 த இன்சைட் ஸ்டோரி ஆஃப் த G20 பிரசிடென்சி. இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தோம்னா அமிதாப் காந்த். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கவர்னர் விருது 2024. இது முக்கியமானது. இந்த கவர்னர் விருது வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமூக சேவை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஈடுபட்ட தனிநபர்கள், நிறுவனங்கள் தன்னலமற்ற சேவையை அங்கீகரிக்கும் வகையில் கவர்னர் விருது 2024 அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விருது என்னென்னாக்கா சமூக சேவை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இதில் இந்த பிரிவில் நிறுவனங்களுக்கும் தனிநபருக்கும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு சமூக சேவை பிரிவில் பார்த்துருவோம். சமூக சேவை பிரிவில் எந்தெந்த நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சமூக சேவை பிரிவில் நிறுவனங்களுக்கும் தனிநபருக்கும் கொடுப்பாங்க. அதே போல் சுற்றுச்சூழல் பிரிவில் நிறுவனத்துக்கும் தனிநபருக்கும் கொடுப்பாங்க. இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சமூக சேவை பிரிவில் நிறுவனம் எந்தெந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கோவை இதயங்கள் அந்த நிறுவனத்துக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா சென்னை ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இந்த 2 நிறுவனத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா தனிநபர் சமூக சேவை பிரிவில் ஆளுநர் விருது, தனிநபர் பிரிவு இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆளுநர் விருது 2024 சமூக சேவை பிரிவில் தனிநபருக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. சென்னையை சேர்ந்த எஸ். ராமலிங்கம், கோவையை சேர்ந்த ஜே. சொர்ணலதா, மதுரையை சேர்ந்த ஏ. ராஜ்குமார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. சமூக சேவை பிரிவில் தனிநபருக்கு 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. சமூக சேவை பிரிவில் தனிநபர் பிரிவில் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. சென்னையை சேர்ந்த எஸ். ராமலிங்கம், கோவையை சேர்ந்த ஜே. சொர்ணலதா, மதுரையை சேர்ந்த ஏ. ராஜ்குமார். சமூக சேவை பிரிவில் முடிஞ்சிடுச்சு நிறுவனமும் தனிநபரும். அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவில் பார்த்தோம்னா நிறுவனம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. எந்த நிறுவனம்னு பார்த்தோம்னா சென்னை சிட்லப்பாக்கம் ரைசிங் தொண்டு அறக்கட்டளைக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவில் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆளுநர் விருது 2024 சமூக சேவை பிரிவில் தனிநபருக்கு பார்த்தோம்னா 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. சென்னையை சேர்ந்த எஸ். ராமலிங்கம், கோவையை சேர்ந்த ஜே. சொர்ணலதா, மதுரையை சேர்ந்த ஏ. ராஜ்குமார். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தேசிய மஞ்சள் வாரியம். நான் ஏற்கனவே போன வீடியோ சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ரீகால் பண்ண மாதிரி இருக்கட்டும். தேசிய மஞ்சள் வாரியம் எங்கே அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில். மஞ்சள் வாரியம் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா பல்லே கங்கா ரெட்டின்னு பார்த்தோம். இந்தியாவில் முதன்முறையாக தேசிய மஞ்சள் வாரியம் வந்து துவங்கப்பட்டிருக்கு. தங்க மசாலான்னு இந்த மஞ்சளை சொல்கிறாங்க. தங்க மசாலா என்று அழைக்கப்படும் மஞ்சள் உற்பத்தியில் உலக அளவில் பார்த்தோம்னா நம்ம இந்தியா வந்து 70% பங்கு வகிக்கிறதா சொல்கிறாங்க. தங்க மசாலா என்று அழைக்கப்படும் மஞ்சள் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா 70% பங்கு வகிக்குது. அந்த மஞ்சள் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக கடந்த அக்டோபரில் வந்து பிரதமர் மோடி அறிவித்தாங்க மஞ்சள் வாரியம் அமைக்கப்படும் அப்படின்ட்டு. இப்போ தேசிய மஞ்சள் வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் மஞ்சள் வாரியம் தேசிய மஞ்சள் வாரியம் எங்கே அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத். மஞ்சள் வாரிய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா பல்லே கங்கா ரெட்டி.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா புதிய இஸ்ரோ தலைவர் அதே போல் இஸ்ரோ தலைவரும் பார்த்தோம்னாக்கா நான் கிட்டத்தட்ட இப்போ ஜனவரி மாதத்துலேயே ஒரு 4 இதை கொடுத்துருப்பேன். ஏன்னாக்கா ஃபஸ்ட் டைம் வந்து நியமனம் செஞ்சுருப்பாங்க, முடிவு செஞ்சுருப்பாங்க. மறுபடியும் வந்து இவங்க வந்து 3வது தமிழகத்தை சேர்ந்த இஸ்ரோ தலைவர் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தரையும் திரும்ப படிக்க படிக்க அவங்களுடைய பேர் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்காக தான் நான் விடுபடாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா புதிய இஸ்ரோ தலைவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைவராக இவங்க பொறுப்பேற்றிருக்காங்க. வி நாராயணன். இவங்க வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, கன்னியாகுமரி நாகர்கோயிலை சேர்ந்தவங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா நம்ம நாட்டில் அதாவது இந்தியாவில் வந்து ஆணின் பெயரில் ஒரு நதி ஓடுது. அந்த நதி எதுன்னு பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா. நம்ம இந்தியாவில் பாய்ந்தோடும் நதிகளின் பெயர்கள் பார்த்தோம்னா எல்லாமே வந்து பெண்ணின் பெயராக தான் இருக்கும். ஒரே ஒரு நதி மட்டும்தான் வந்து ஆணின் பெயரில் இருக்குது. எந்த நதின்னு பார்த்தோம்னா அஸ்ஸாமில் பாய்ந்தோடுற பிரம்மபுத்திரா நதி. பிரம்மபுத்திரா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தோம்னா பிரம்மனின் மகன் அப்படின்ட்டு பொருள். நாட்டில் ஆணின் பெயரில் உள்ள ஒரே நதி எதுன்னு பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 3 போர்க்கப்பல்கள் வந்து ஒரே நேரத்தில் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க பிரதமர் மோடி. 3 போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. என்னென்ன கப்பல்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் நீலகிரி, ஐஎன்எஸ் வாகீசர். இந்த 3 முன்கள போர்க்கப்பல்களை எங்கே ஒப்படைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஐஎன்எஸ் சூரத்னா பெரிய ரக தாக்குதல் போர்க்கப்பல், ஐஎன்எஸ் நீலகிரினா சிறிய ரக போர்க்கப்பல், ஐஎன்எஸ் வாகீசர்னா அதிநவீன நீர்மூழ்கி கப்பல். இந்த 3மே பார்த்தோம்னா இந்த 3 போர்க்கப்பல்களுமே நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. ரீசெண்டாக நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 3 போர்க்கப்பல்கள் பேர் என்னென்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் நீலகிரி, ஐஎன்எஸ் வாகீசர். ஐஎன்எஸ் சூரத்துங்கிறது பெரிய ரக தாக்குதல் போர்க்கப்பல், ஐஎன்எஸ் நீலகிரிங்கிறது சிறிய ரக போர்க்கப்பல், ஐஎன்எஸ் வாகீசருங்கிறது அதிநவீன நீர்மூழ்கி கப்பல். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஜனவரி 15 வந்து இந்திய இராணுவ தினமாக கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம இந்திய இராணுவத்தின் முதல் தலைமை தளபதி யாருன்னு பார்த்தோம்னாக்கா KM கரியப்பா. இவங்க பார்த்தோம்னா 1949 முதலாக இந்திய இராணுவத்தோட முதல் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றாங்க. அவங்க பொறுப்பேற்றதை நினைவு கூறும் வகையில் தான் வந்து ஆண்டுதோறும் ஜனவரி 15ஆம் தேதியை இராணுவ தினமாக அனுசரிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜனவரி 15 இந்திய இராணுவ தினம். நம்ம இந்திய இராணுவத்தின் முதல் தலைமை தளபதி யாருன்னு பார்த்தோம்னா KM கரியப்பா. ஜனவரி 15 இந்திய இராணுவ தினம். அதே போல் ஜனவரி 12 பார்த்தோம்னா தேசிய இளைஞர் தினம். தேசிய இளைஞர் தினம் எந்த தினம்னு பார்த்தோம்னா ஜனவரி 12. அதே போல் தேசிய மனித கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம் எதுன்னு பார்த்தோம்னா ஜனவரி 11. தேசிய மனித கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம் எதுன்னு பார்த்தோம்னா ஜனவரி 11. தேங்க்யூ.